ராஜா ராணி படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர்தான் அட்லி. இந்திரன் மற்றும் நண்பன் என்று ரஜினிகாந்த் மற்றும் விஜயின் படங்களுக்கு இயக்குனர் ஷங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய நிலையில ஷங்கரின் ஆசையுடன் இயக்குனராக அவதாரம் எடுத்தார். அப்படி அவர் இயக்கிய முதல் படம் தான் ராஜா ராணி. காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடினார்கள். அது மட்டுமின்றி இன்றைய சூழலில் பலரது வாழ்க்கையில் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கும். இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனால் இந்த படம் மௌனராகம் உள்ளிட்ட ஒரு சில படங்களின் தழுவல் என்று இயக்குனர் அட்லி மீது விமர்சனம் எழுந்தது. இந்த படத்திற்கு பிறகு விஜயை வைத்து திரைப்படத்தை இயக்கி ஹிட் கொடுத்தார். இந்த படம் கொடுத்த வரவேற்புக்கு பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக இணைந்து மெர்சல் படத்தை இயக்கினார். இந்த படமும் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு பெறவே கடைசியாக விஜயின் பிகில் படத்தை இயக்கி ஹிட் கொடுத்தார். வரிசையாக 4 தமிழ் படங்கள் இயக்கிய நிலையில ஹிந்தியில அறிமுகமானார். ஷாருக்கானை வைத்து ஜவான் படத்தை கொடுத்தார். இந்த படம் ரூபாய் 1000 கோடிக்கும் அதிகமாக வசூல் குவித்து புதிய சாதனையை படைத்தது. இந்த படத்தை தொடர்ந்து லயன் என்ற ஹிந்தி படத்தையும் ஆலா வைகுந்தபுரம் என்ற தெலுங்கு படத்தின் தமிழ் ரீமேக்கையும் இயக்கி வருகிறார். இந்த படங்களை தொடர்ந்து இப்போது புதிதாக நடிகர் அல்லு அர்ஜுனுடன் இணைந்துள்ளார். தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக இருக்கும் அல்லு அர்ஜுன் நடிப்பில் கடைசியாக புஷ்பா 2 படம் வெளியானது. இந்த படம் வெளியான போது ரசிகை உயிரிழந்தது, அல்லு அர்ஜுன் சிறைக்கு சென்றது என்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில படத்தின் வசூலுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் வரவில்லை. அது மட்டுமின்றி உலகம் முழுவதும் வெளியான இந்த படம் ரூபாய் 1700 கோடி வரையில் வசூல் செய்தது. புஷ்பா 2 படத்தில் மற்ற நடிகர் நடிகைகளின் நடிப்பை விட அல்லு அர்ஜுனின் நடிப்பு பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த படத்திற்கு பிறகு அவர் இயக்குனர் அட்லியுடன் இணைந்து நடிக்க இருப்பதாக புதிதாக தகவல் வெளிவந்துள்ளது. அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி இயக்கத்துல புதிய படம் உருவாக உள்ளது. புஷ்பா 2 வெற்றிக்கு பிறகு இந்த கூட்டணி உறுதியாகி உள்ளது. பல முன்னணி இயக்குனர்கள் அல்லு அர்ஜுனை நோக்கி திரும்பியுள்ளனர். ஜவான் படத்தின் வெற்றிக்கு பிறகு இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கியது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையில் இந்த படம் உருவாக உள்ளது. இந்த படம் பான் இந்தியா படமாக ஆக்ஷன் கதையில் உருவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த படம் ரூபாய் 400 கோடி பட்ஜெட்டில் உருவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.